Hello everyone. இந்த வீடியோவில் பெட்டாவை தான் சுற்றி காட்ட போகிறேன். பெட்டானா இங்கிலீஷில் சொல்லுவாங்க பெட்டான்னு, தமிழில் புறக்கோட்டுன்னு சொல்லுவாங்க, சிங்களத்தில் பிட்டக்கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் மெயினான ஒரு கமர்ஷியல் சிட்டினா அது பெட்டா. ஸோ அந்த பெட்டாவை இன்றைக்கி ஒரு 10 minutesக்கு அப்படியே சுற்றி ஸ்லோ மோஷனில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். வீடியோவை இன்ட்ரெஸ்டோட பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இது இந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெட்டாவில் மெயினாகவே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் பெட்டாக்கு வந்தீங்கன்னா இந்த கருத்தை தள்ளுறவங்க, இது இந்த முன்னுக்கு ஒரு காட் மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க, இதுக்கு பேர் கருத்தைன்னு சொல்லுவாங்க. அதை தள்ளுறவர்கிட்ட பேர் நாட்டாமின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டாமி ஒருத்தர் கருத்தை தள்ளுவாங்க பெட்டாவில் தான் மெயினாக இந்த மாதிரி டிசைன் கருத்தை பெட்டாவில் மட்டும்தான் நீங்கள் ஸ்ரீலங்காலே பார்க்க முடியும். இது ரொம்ப சின்னதாக இருக்கும், அகலம் இல்லை, சின்னதாக இருக்கும், ஆனால் நீச்சமாக இருக்கும். இது அந்த சந்து பொந்தில் எல்லாம் நுழைச்சி போவாங்க. ஆனால் இந்த கருத்தையில் ஒரு லொரிக்கியான ஃபுல்லோடு அந்த கருத்தையில் கொண்டு போவாங்க. அதான் இந்த கருத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பெட்டா வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கருத்தையை மிஸ் பண்ண மாட்டீங்க. அது கருத்தையை கண்டிப்பாக பார்ப்பீங்க பெட்டாவில். ஸோ அடுத்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வெஹிக்கல் பெட்டாவில் வந்தால் ஆட்டோ, கலராக டாக்ஸிஸ், டுக் ஆட்டோ எல்லாம் வேறு பேரில் சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக ஆட்டோ டுக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பஜாஜ் கம்பெனியால் இந்தியன் ஆட்டோஸ் தான் இதெல்லாமே. இந்த ஆட்டோஸ் தான் பெட்டாவில் மெயினாகவே எல்லா சந்து பந்துகளுக்கும் போகக்கூடிய வெஹிக்கல். மெயினாகவே பெட்டாவில் அதிகமாக பார்க்கக்கூடிய வெஹிக்கல்ஸ்னால் கருத்துக்கு அப்புறம் ஆட்டோ தான். ஸோ இந்த ஆட்டோவெல்லாம் இப்படி தான் ரஷ்ஷாக போயிட்டுருக்கும். பெட்டாவில் என்றைக்கு வந்தீங்கன்னாலும் இந்த ஒரு ரஷ்னஸ், இந்த இப்போ பார்க்குற மாதிரி, ஆனால் அந்த ரஷ்னஸ் என்றைக்குமே இருக்கும். ஆனால் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்லாம் இது இன்னும் அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஒரு சும்மா நார்மல் டே பெட்டாட க்ரௌடு தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு வீடியோவில் மார்னிங் ஹவர்ஸில் பெட்டா எப்படி இருக்கும், நைட் ஆனால் எப்படி இருக்கும், வெரி பிஸி டேஸில் எப்படி இருக்கும், சண்டேஸில் எப்படி இருக்குன்னு விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் செய்ய போகிறேன். YoYoBro சேனல்ட மெயினான விஷயமே ஸ்ரீலங்காவை சுற்றி காட்டுறது தான். ஸ்ரீலங்காவை சுற்றி காட்டுறதுக்கு முதல் எனக்கு தோணுச்சு பெட்டாங்கிற அந்த டவுனை, அந்த சிட்டியை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்டிடணும்னு. அப்போ நம்ம இனிஷியலாக பெட்டாக்கு பஸ்ஸில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, ட்ரீவீலில் வந்த வீடியோ இருக்குது, பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்த வீடியோ இருக்குது, அப்புறம் ட்ரெயினில் கூட வந்தோம் இருக்கா. அதெல்லாம் பம்பலப்பேட்டையில் இருந்து தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணி பெட்டாக்கு வந்தோம். ஸோ எல்லா விதமாகவும் பெட்டாக்கு வந்தாச்சு. இனி பெட்டாவை சுற்றி காட்டுறது தான் பேலன்ஸில் இருக்குது. ஸோ பேலன்ஸில் இருக்க அந்த பெட்டா இந்த சிச்சுவேஷனை காட்டாததுக்கு முதல் பெட்டாவை சுற்றி ஒரு டிரைவ் போயிட்டு பெட்டா எப்படி இருக்குன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் பெட்டாவில் இறங்கி வீடியோ செய்ய போகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு அந்த கடையில் என்னென்ன விற்கிறாங்க, ஒவ்வொரு கடையிலையும் இருக்க ப்ராடக்ட்ஸ் என்ன, பெட்டாவில் எந்த சாமான் எங்கே வாங்கலாம், அந்த அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோஸ் தான் அடுத்து YoYoBroவில் வர இருக்குது. ஸோ இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்டாவை பற்றினா ஃபுல் 100% இந்த கடையில் இதான் இருக்குது, இந்த ரோட்டில் திரும்பினா இங்கே இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெட்டாவை ஆராய போகிறோம். அது வரப்போகிற வீடியோஸில் வரும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணது வேணுமோ அந்த மெயின் ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெயின் ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் மாஸ்க் இருக்குது ரைட் சைடில். இந்த ரெட் மாஸ்க் தான் பெட்டாவில் இருக்க மெயினான ஒரே ஒரு மாஸ்க் இந்த மெயின் ஸ்ட்ரீட் ரோட்டில். ஸோ ஃப்ரைடேஸ்லாம் வந்தீங்கன்னா அங்கே வித்தியாசமாக இருக்கும், அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படியே முன்னுக்கு வந்தோம்னு சொல்லிட்டா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த க்ராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இருக்க செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். இந்த பெட்டாவில் மெயினாக மெயின் ஸ்ட்ரீட்டில் தொங்கல்லேருந்து இந்த ஒரு தொங்கல்லேருந்து அடுத்த தொங்கல் வரைக்கும்
பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கிராஸ்னு வரும், செகண்ட் கிராஸ் வரும், தேர்ட் கிராஸ், ஃபோர்த் கிராஸ், ஃபிஃப்த் கிராஸ் எழுதி போகும். அது வந்து தமிழில் 1ஆம் குறுக்கு தேர், 2ஆம் குறுக்கு தேர், 3ஆம் குறுக்கு தேர், 4, 5ஆம் குறுக்கு தேர்னு சொல்லி அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது ஒரு சைடில். மற்ற சைடில் இருக்க ஸ்ட்ரீட்ஸ்க்கெல்லாம் பேர் வேறு. அதை நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே பெட்டாவில் மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்க மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்க கடைங்க எல்லாமே ஒரு விதமான கிளாஸியான ரீட்டைல் ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் தான் மெயினாக இங்கேயும் அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். இந்தியன் கல்ச்சரோட இந்தியன் ஐட்டம்ஸ், அந்த சாரி, மற்ற டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் கல்ச்சரோடு கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அந்த வேறு துபாய் இம்போர்ட்ஸ் அந்த மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் இருக்கும், சைனாட ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அப்படியே திரும்புகிறோம் ஃபர்ஸ்ட் கிராஸில் திரும்பணும்னு சொன்னால் பேக் ஐட்டம்ஸ், ஒரு மாதிரி பேக் ஐட்டம்ஸில் தான் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பேக் ஐட்டம்ஸோடு ஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்தால் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானிக்ஸுக்கு மூவ் ஆகும். ஒவ்வொரு ஃபோன் கடையாக பார்ப்பீங்க. அப்படியே அந்த ஃபோன் கடை, அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே தாண்டி வர ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கிட்ட அப்படியே எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்ப்பீங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீட்டில் வரும்போது விதவிதமாக கடைங்க பார்த்தீங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீட்டில் மெயினாகவே டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் அப்படியே ஃபுல்லாக போகும்போது ஸ்டார்ட்டில் கொஞ்சம் அந்த பேக் கடை அது இதுன்னு கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தாலும் உள்ளுக்கு இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது. மொபைல் ஷாப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி அந்த கிச்சன் அப்ளையன்ஸ், அந்த ஹோம் அப்ளையன்ஸ், அந்த ரைஸ் குக்கர், கேஸ் குக்கர், அந்த மாதிரி அந்த கிரைண்டர், மிக்சர், அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அடுத்து ஃபுல்லாகவே ஃபோன் ஷாப்ஸ் தான் இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் அங்கே உள்ளுக்கு வந்துட்டால் அது உள்ளுக்கும் வேறு ரோட்ஸ், லேன்ஸ் வரும், ஸ்ட்ரீட்ஸ் வரும். ஒன்று அது வந்து இப்போ கேசஸ் ஸ்ட்ரீட் தான் ஃபஸ்ட்டாக செட் ஆகும். இந்த கேசஸ் ஸ்ட்ரீட்டை தாண்டி அங்கிட்டு போனால் பிரின்சஸ் ஸ்ட்ரீட் வரும். பிரின்சஸ்ட்டை தாண்டி இன்னும் முன்னுக்கு போனால் மேலிபன் ஸ்ட்ரீட் வரும். மேலிபன் ஸ்ட்ரீட்டையும் தாண்டி முன்னுக்கு போனால் ஆல்கட் மாதிரி மெயின் ரோடு வந்துடும். அப்புறம் அங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அவ்வளோ தூரம் போக மாட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படியே இந்த இடத்துல இந்த இப்போ நம்ம இருக்கோம் சரியாக ஜங்ஷன் இது வந்து கேசஸ் ஸ்ட்ரீட் ஜங்ஷன். இந்த கேசஸ் ஸ்ட்ரீட் வந்து அதுவும் டெக்ஸ்டைல்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு லைன் வந்து கேசஸ் ஸ்ட்ரீட். அங்கிட்ட பிரின்சஸ் ஸ்ட்ரீட் ரெண்டும். நடுவில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ உள்ளுக்கெல்லாம் நீங்கள் வேறு வெஹிக்கல்ஸில் வந்தீங்கன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். இப்படி தான் இருக்கும் டிராஃபிக், டெய்லி டிராஃபிக் இப்படி தான் இருக்கும். மார்னிங் 9க்கு தொடங்கின அந்த டிராஃபிக் நைட் ஒரு 7, 8 மட்டும் இந்த டிராஃபிக் இப்படியே இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு லேன் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஒன் வே. ஸோ இந்த ஒன் வேல தான் வெஹிக்கல் போகும், பைக்ஸ் போகும், ஆட்கள் நடமாடுவாங்க. கருத்தை போகிறது இதே ரோட்டில். இந்த ரோட்டில் பாதிக்கு இந்த 2 சைட்லேயும் சின்ன சின்ன பேமெண்ட்டில் அந்த கடை வச்சுருவாங்க. ஸோ அப்படி வச்சு முடிஞ்சோடனே இந்த லேனில் வந்து மூமெண்ட் வந்து சரியான ஸ்லோவாகிடும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் தான் காட்டுறேன். ஆனாலும் நீங்கள் டிரெக்டாக போய் பார்த்தாலும் இந்த மாதிரி நின்று ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னோடு தான் போகலாம். அப்படி இதை விட ஃபாஸ்ட்டாக போகணுமா இருந்தால் நீங்கள் இறங்கி நடந்து தான் போகணும். ஸோ நடந்து போனாலும் முட்டி அங்கிட்டு தாண்டி இங்கிட்டு தாண்டி மெல்ல தான் பெட்டாவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பெட்டாக்கு வரதா இருந்தால் காரில் எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டம். பெட்டாக்கு வரதாக ஒரு டாக்ஸியில் வரது தான் மெயினாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா டாக்ஸியில் வந்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற இடத்துல இறங்கிட்டோம், டாக்ஸி அனுப்பிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ காரில் எதுவும் வந்தீங்கன்னா இல்லாட்டி பெரிய வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் ஒரு லெக்கில் இருக்கும். பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வரணும். ஸோ நடந்து வந்தால் தான் இது பெட்டாவுக்கு சுற்றி நமக்கு வேணுங்கிறது தேடி பார்க்கலாம். ஆனால் பெட்டாவுக்கு தேடி பார்த்து எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு விஷயம் தெரியும்னா அந்த விஷயம் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பெட்டாவில்
ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது, ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக உங்களுக்கு இந்த கடையில் இந்த விஷயந்தான் இருக்குதுன்னு தெரியாமல் பெட்டால் இறங்குனீங்கன்னா முழு நாளும் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் சரியான ப்ராடக்டை உங்களுக்கு எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐ டவுட் இட். ஏன்னா பெட்டா வந்து அவ்வளோ கம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த கம்ப்ளெக்சிட்டியை இல்லாமல் அடிக்கிறதுக்கு தான் நான் வந்து பெட்டாவில் வீடியோஸ் பண்ணி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம். இந்த ஈஸியாக ஒரு ஐட்டம் வேணுமா இருந்தால் அந்த ஐட்டம் எந்த கடையில் இருக்குதுன்னு தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக தான் நான் இந்த வீடியோஸ் பெட்டாவில் செய்யலான்னு யோசித்தேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்போ எனக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டலாம் அந்த வீடியோஸில். ஸோ மெயினாகவே அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நான் பார்க்குறது எல்லாத்தையும் உங்களுக்கும் காட்டணுங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ ஸ்டில் நம்ம இந்த வீடியோவில் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் க்ராஸில் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ராஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ எலக்ட்ரானிக்ஸ் பார்த்து வந்துட்டுருக்கோம். சிசிடிவிக்கு மெயினாக சிசிடிவி கேமராஸ், சிசிடிவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணுமா இருந்தால் பெட்டாவில் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் தான் நீங்கள் அதெல்லாம் வாங்கணும். எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும், ஃபோனாக இருக்கட்டும், ஃபோன் சார்ஜர்ஸாக இருக்கட்டும், லேப்டாப் சார்ஜர்ஸ், மொபைல் டிஸ்பிளேஸ், அதெல்லாம் இந்த நம்ம 2 சைட்லேயும் தெரிகிற கடைங்க வந்து ரீட்டைல் ஷாப்ஸ். இது வந்து மெயினாகவே ரீட்டைல் ஷாப்ஸ் தான் 2 சைட்லேயும் தெரியும். இந்த ஒவ்வொரு கடை சந்திலையும் உள்ளுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டே இருக்குது. அந்த மார்க்கெட் உள்ளுக்கு தான் உங்களுக்கான ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. சொல்லுமே ஒரு ஃபோன் ஒரு 1000 ஃபோன் வாங்கணுமா இருந்தால் இந்த 2 சைட்லேயும் தேடிங்கன்னா உங்களுக்கு 1000 ஃபோன் ஒரே கடையில் கிடைக்காது, இந்த ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கிடைக்காது. அந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் இறங்கி அந்த உள்ளுக்கு மார்க்கெட் உள்ளுக்கு போகணும். மார்க்கெட் உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு ரொம்ப உள்ளுக்கு இருக்கும். சில டைம் 3rd ஃப்ளோரில் இருக்கலாம், 2nd ஃப்ளோரில் இருக்கும். இந்த ரோட் சைடில் கிடைக்கிறது எல்லாமே ரீட்டைல் ஷாப்ஸ் தான். ஹோல்சேலாக எதுவும் வேணுமா இருந்தால் பெட்டாவில் இறங்கி மார்க்கெட்ஸ் உள்ளுக்கு இறங்கி உள்ளுக்கு தேடி பார்த்து தான் வாங்கணும் ஹோல்சேலுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக்குறதுக்கு தான் YoYoBro உங்களுக்காக பெட்டா உள்ளுக்கு இறங்கி வீடியோ செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஃப்யூச்சரில் அந்த வெரி சூன் பெட்டா உள்ளுக்கு இறங்கி வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பெட்டாவை இப்படி ஓவரால் சுற்றி காட்டுறது தான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பெட்டாவை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பெட்டானா இப்படி தான்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக இது வரைக்கும் நிற்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சீரியஸாக எடுத்து அதை நான் சீரியஸாக எப்படி டெவலப் பண்ணலான்னு கண்டிப்பாக யோசித்து அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நல்லா பண்ணுறதுக்கு ஐ ப்ராமிஸ் யூ ஆல். ஸோ இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து நான் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடத்தையில் எப்படி ஒரு லாரிக்கான ஐட்டம் அப்படியே ஒரு கடத்தையில் கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பெட்டாவில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குற நீங்கள் பெட்டாக்கு இது வரைக்கும் வந்து இல்லாட்டி பெட்டானா இப்படி தான் இருக்கும். பெட்டானா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டவுன் ஸ்ரீலங்காவில். இந்த மாதிரியான விஷயம் பெட்டாவில் தான் பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்க இடம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இடம் பெட்டா. So see you on another video. Until then, it's YoYoBro. Bye bye.